सोमनं स्वर्णं कृणुहि ब्रह्मणस्पते कक्षीवन्तं य ओषिजः. யஜுர்வேத மந்திரத்துடைய பாஷ்யத்தில் மகரிஷி எழுதுறாரு, ரெண்டு விதமான பிள்ளைகள். ஒன்று வந்து ஔரசம். ஔரசம்னா தன்னுடைய விகிரியத்திலிருந்து, தன்னுடைய ரஜத்திலிருந்து, அதாவது அன்னையின் கர்ப்பத்திலிருந்து பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளை ஒன்று. ரெண்டாவது பிள்ளை வந்து வித்யாவின் மூலமாக பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளை. வித்யாவின் மூலமாகனா ஒரு ஆச்சாரியர் இருக்கார், அந்த ஆச்சாரியர் வந்து கிரகஸ்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நிறைய யோகிகள் கிரகஸ்தில் இருந்திருக்காங்க. கிரகஸ்தில் இருக்கும்பொழுது அவங்களுக்கும் சந்தானங்கள், அவங்களுக்கும் பிள்ளைகள் இருப்பாங்க. அவங்களுக்கு பிள்ளைகள் இருந்தாலும் அந்த ஆச்சாரியர்கிட்ட போய் வேற ஒருத்தர் போய், இல்லாட்டி வேறு ஒரு பெண்மணி போய் தீட்சை எடுக்கிறான்னா அந்த பொண்ணு வந்து அந்த ஆச்சாரியருடைய குழந்தை அப்படின்னு யஜுர்வேதம் சொல்கிறது. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, எங்கள் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், நான் பெற்றெடுத்த பிள்ளையும் சரி நீயும் சரி எனக்கு சரிசமம். ஒரு சுச்சுவேஷனில் வந்து நான் பெற்றெடுத்த பிள்ளை இல்லை, வெளியூர் இருக்கான், எங்கேயோ வேலை பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் குருநாதர் சொல்கிறாரு, நான் வந்து இறந்துட்டேன். சப்போஸ் நான் இறந்துட்டேன்னா என்னுடைய கடைசி கர்மம், என்னுடைய உடலுக்கான கடைசி சமஸ்காரங்களை நீங்கள் செய்ய வேண்டும். நீங்களும் என்னுடைய பிள்ளைகள் தான். இன்ஃபேக்ட் மனுஸ்மிருதியில் வரும். மனுஸ்மிருதியில் என்ன வரும்னா, தீட்சை வாங்கின பிறகு சரஸ்வதினா வேத மாதா, காயத்ரி மந்திரம் வந்து அந்த குழந்தையோட அந்த சிறு பையன் இல்லாட்டி இந்த சிறுமியோடைய அன்னை வந்து காயத்ரி மந்திரம், தந்தை வந்து ஆச்சாரியர். வேதம் வந்து அன்னை, தந்தை வந்து ஆச்சாரியர். ஸோ அதே தாத்பரியம் தான் இந்த மனுஸ்மிருதியில் இருக்கிற தாத்பரியம் தான் இந்த மந்திரத்துலேயும். ஸோ மகரிஷி சொல்கிறாரு, நம்மளுடைய முக்கியமான எய்ம் என்னென்னா, நமக்கு பெற்றெடுத்த பிள்ளை இல்லை என்றாலும், சப்போஸ் நமக்கு குழந்தை பிறக்கலன்னு வச்சுங்களேன், பிரச்சனை இல்லை. நமக்கு பிள்ளை இல்லை என்றாலும், ஏன்னா மகரிஷி தயானந்தருக்கு பிள்ளை இல்லை. மகரிஷி தயானந்தரை வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு வந்து எந்த சம்பத்தியும் இல்லை, உங்களுடைய நெக்ஸ்ட் கத்தி, நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இந்த பதவியை நெக்ஸ்ட் யாருக்கு கொடுக்க போகிறீங்க? நீங்கள் வந்து ஒரு பெரிய மகரிஷி, யோகி, சன்னியாசி, உங்களுடைய ஆசிரமம், ஆரிய சமாஜ் ஆசிரமத்தை யார்கிட்ட போய் கொடுக்க போகிறீங்க? உங்களுக்கு தான் பசங்களே இல்லையே அப்படின்னா அவர் சொல்லுவார், நான் பெற்றெடுத்த பிள்ளை இல்லை, ஏன்னா நான் வந்து நைஷ்டிக் பிரம்மச்சாரி. ஆனால் நான் வித்யாவின் மூலமாக பெற்றெடுத்த பிள்ளைகள் வந்து கோடானு கோடி பேர் இருக்காங்க. ஸோ அதில் யாராவது ஒருத்தர் எனக்கு அப்புறம் என்னுடைய ஆச்சாரியர் ஸ்தானத்தை அவங்க அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்னா, நமக்கு பெற்றெடுத்த பிள்ளை இல்லை என்றால் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம வந்து அவ்வளோ பெரிய ஞானியாக மாறி நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஆச்சாரியர் ஸ்தானத்தில், தந்தை ஸ்தானத்தில், அன்னை ஸ்தானத்தில் நம்ம மாற வேண்டும். உங்களுக்கு பிள்ளை இல்லைன்னா பிரச்சனை கிடையாது, ஆனால் உங்களுக்கு வித்யா இருக்காங்கிறது தான் பிரச்சனை. வித்யா இல்லை என்றால் வேஸ்ட். வித்யானா வேத ஞானம். வேத ஞானம் இருந்து விட்டால் யாருக்கு நீங்கள் ஞானம் கொடுக்குறீங்களோ அந்த நபர் உங்களுடைய பையன், உங்களுடைய பொண்ணு. நீங்கள் அப்பா ஸ்தானத்தில், அம்மா ஸ்தானத்தில் ஆடுவீங்க. ஸோ அந்த மாதிரி பிள்ளைகள் நமக்கு வேண்டும். நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகள் இருக்காங்களோ இல்லையோ அது வேறு விஷயம். ரொம்ப ரொம்ப முக்கியமான மந்திரம். இன்ஃபேக்ட் மகரிஷி சொல்கிறாரு, प्रीति से विद्या के पढ़ाने वाले पुत्रों से युक्त हो. உனக்கு பிள்ளை இல்லை, பிரச்சனை இல்லை. ஆனால் யார் வேதத்தை, ஞானத்தை உன்னிடம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாளோ அந்த பிள்ளைய வந்து நீ அன்பாக வச்சுக்கோ, அந்த பிள்ளைய அன்பாக பார்த்துக்கோ. ஸோ ஒரு ஆச்சாரியர் சிஷ்யருடைய ரிலேஷன்ஷிப் இப்படி தான் இருக்கும். ஆச்சாரியர் தந்தை, சிஷ்யன் வந்து சிஷ்ய வந்து பையன் இல்லாட்டி பொண்ணு. ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இதெல்லாம் நம்ம இது யஜுர்வேதத்துடைய 3வது அத்தியாயத்தில் இருக்கிற 28வது மந்திரம். அப்புறம் இன்னொரு மந்திரம் படித்தேன், நஹி தேஷாம் மமாச்சன ந அத்வசு வாரணேஷு ஈஷே ரிபு அகஷன்சஹ. இறைவன் சொல்கிறாரு இந்த மந்திரத்தில், யார் இறைவனின் உபாசனை செய்கிறாரோ, எந்த மனிதன், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த மனிதன் இறைவனின் உபாசனையை செய்கிறாளோ, தேஷாம் அமா அத்வசு வாரணேஷு,
தேஷாம் அந்த மனிதனின் அமா அத்வசு அந்த மனுஷன் அந்த அந்த ஆணோ பெண்ணோ தன்னுடைய வீட்டுக்கு செல்லும் பாதையில் வெளியில் உத்தியோகம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரோம், இல்லை வெளில கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரோம், வயலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரோம், எங்கேயாவது வெளியில் போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வீட்டுக்கு வரோன்னா அமா அத்வசு வாரணேஷு இறைவன் என்ன சொல்கிறாரு, அந்த வழியில் திருடன், சோர்னா திருடன், சத்ருனா எதிரிகள், டாக்குனா கொள்ளையடிப்பவர்கள், வியாகரனா மிருகங்கள், அந்த அகசம்சக ரிபூனா எதிரிகள், திருடர்கள், எதிரிகள், கொள்ளையடிப்பவர்கள், மிருகங்கள், சத்ருக்கள், இந்த மாதிரி அகசம்ச பாவங்களை செய்யும் அந்த பாவ விருத்தியில் இருக்கும் அந்த மாதிரி மனிதர்கள் நகி இருக்காது. எந்த மனிதன் காலை மாலை இறைவனை உபாசிக்கிறானோ, ரொம்ப பெரிய மந்திரம் பாருங்க, ரொம்ப முக்கியமான மந்திரம். யார் இறைவனின் உபாசனை செய்கிறாரோ, இறைவன் உபாசனை எல்லாரும் தான் செய்கிறோம், நமக்கு எங்கே ப்ரொடெக்ஷன் இருக்குது? நம்ம இறைவனுடைய உபாசனை பக்தியில் செய்யலை, நம்ம இறைவனுடைய உபாசனை ஃபார்மாலிட்டியில் செய்கிறோம். காலம்பரை எழுந்து நான் பார்த்துருக்கேன், காலம்பரை எழுந்து ஹோமம் பண்ணாமல் இருக்க முடியாது அவங்களால. ஹோமம் பண்ணுவாங்க, ஆனால் ஃபார்மாலிட்டி. ஹோமம் செய்யணும், ஆனால் ஹோமம் எதற்காக செய்யணும்? இறைவனுடைய பக்தி எதற்காக செய்யணும்? இறைவனுடைய பக்தினா என்ன? இறைவனுடைய ஆனந்தத்தில் உட்கார்ந்து இறைவனுடைய நாமத்தை ஆனந்தமாக ஜபிக்கிறது, இந்த பழக்கம் கிடையாது. அதான் இங்கே பரமாத்மா சொல்கிறாரு, இறைவனை நீ உபாசித்தாய் என்றால் உன்னுடைய மார்க்கத்தில் நீ வீட்டுக்கு செல்லும் வீட்டுக்குன்னா இங்கே குருநாதர் வீட்டுக்கு போகிறீங்க, இங்கேருந்து குருநாதர் வீட்டுக்கு போகிறீங்க, இல்லை வேற எங்கேயோ இடத்துக்கு போய் ட்ராவல் பண்ணுறீங்க, ஜப்பான், சைனா, எங்கெங்கேயோ போகிறீங்க. சப்போஸ் போகிறீங்கன்னா இறைவன் சொல்கிறாரு, நீ உண்மையான உபாசகனாக இருந்தால் திருடன், சத்ரு, எதிரிகள், கொள்ளையடிப்பவன், கற்பழிப்பவன், வியாகரனா சீரும் தன்மை உள்ள பாம்பு, இல்லாட்டி சீரும் தன்மை உள்ள நாய், இந்த மாதிரி அனிமல்ஸ், மிருகங்கள், உன்னை இல்லை அகசம்சக பாவ விருத்தியை உடையவர்கள், ரிப்புகு அந்த மாதிரி இருக்கிற சத்ருக்கள், நஹிங்கிறது சன்ஸ்கிரிட் வார்த்தை, ஹிந்தி வார்த்தை இல்லை. நஹி தேஷாம் மந்திரத்திலே நஹி வருது. நஹினா அவங்க அந்த அந்த சக்திகள் உன்னை எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா இறைவனுடைய சக்தி உன் பின்னாடி இருக்கு. நஹி ஸ்தித்து ஹோத்தா ஹை, அது உன் முன்னாடி நிற்க முடியாது. நீ போகிற வழியில் சப்போஸ் மிருகம் இருக்குன்னா அந்த நீ கிராஸ் பண்ணி போன பிறகு தான் அந்த இடத்துல மிருகம் வரும். இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். குருநாதருடைய உண்மையான சிஷ்யர்கள் வாழ்க்கையில் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இது இறைவனுடைய உபாசனையின் ஒரு மிக மிக சிறந்த பலன். ஏன் இறைவனுடைய உபாசனை செய்யணும் அப்படின்னா இது ஒரு ஆன்சர். அதே மாதிரி இறைவனுடைய உபாசனையை நம்ம செய்யும் பொழுது நம்ம தர்மாத்மாவாக மாற வேண்டும். ஏன்னா மகரிஷி சொல்கிறாரு, தர்மாத்மாவாக நீ இருந்தால் மட்டுமே இந்த மந்திரம் வேலை செய்யும். மகரிஷி எழுதியிருக்கார் பாவார்த்தத்தில், ஜோ தர்மாத்மா ஹே, நீ தர்மாத்மா இல்லை என்றால், நீ மற்றவர்களுக்கு உபகாரம் செய்யும் மனிதனாக இல்லை என்றால் இந்த மந்திரம் வேலை செய்யாது. ஸோ இறைவனோட உபாசனைனா என்ன? இறைவனுடைய உபாசனைனா வெறும்ன உட்கார்ந்து ஹோமம் செஞ்சு ஆவுத்தி போடுறது கிடையாது, வெறும்ன உட்கார்ந்து ஜபம் செய்கிறது கிடையாது. தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். யாரும் இல்லாத சமயத்திலும் நம்ம தர்ம காரியம் செய்ய வேண்டும். யாரும் இல்லாத சமயத்தில் ஒரு குருநாதர் சொன்னார், நைட்டு 12 மணி 11:30 மணி நைட்டு, காட்டெல்லாம் உங்களுக்கு தெரியும் 7 மணிக்கு இருட்டிடும். குருநாதர் காட்டில் இருக்கார். நைட்டு 11:30 மணிக்கு அவருடைய குருநாதரை முதல்ல சந்திக்கும் பொழுது, நைட்டு 11:30 மணிக்கு அவருடைய குருநாதர் பத்து பத்மாசனத்தில் உட்கார்ந்து தவத்தில் இருக்கார் நைட்டு. ஸோ அந்த தவம் எப்படி பாருங்கள், யாருக்காகவும் யாராவது பார்க்குறாங்களா? சரி, யாராவது பார்த்தா, நான் சில பேர் பண்ணுவாங்க, வெளி ஊருக்கு போகிறாங்க, வெளி வீட்டுக்கு போகிறாங்கன்னா அவங்க பார்க்குறாங்க, அதனால நான் தவம் செய்கிறேன். மனசுக்குள்ளே நான் ஒரு தபஸ்வி, என்னை எல்லாரும் தபஸ்வியாக பார்க்கணும், தபஸ்வினியாக பார்க்கணுங்கிறதுக்காக மற்றவங்க வீட்டில் போய் உட்கார்ந்து தவம் செய்வாங்க. அந்த மாதிரி இல்லை.
குருநாதர் பாருங்கள், காட்டில் 11:30 மணிக்கு தவம் செய்கிறார் உட்கார்ந்து, 12 மணிக்கு ராத்திரி. ஸோ அந்த மாதிரி தபஸ்வியாக நம்ம உண்மையிலேயே இறை பக்தியில் இருந்தால், தர்மாத்மாவாக இருந்தால், அவங்களுக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரி சத்ருக்கள் இருந்து, மிருகங்கள் இருந்து, இந்த மாதிரி திருடர்கள்ட்டேருந்து எந்த பயமும் ஏற்படாது. பயமற்று இருப்பார்கள். எந்த சுச்சுவேஷன்லையும் பயப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு எதுவும் ஆகாது. ஏன்னா அவங்களுக்கு இறைவன் மேலே அவ்வளோ அபார நம்பிக்கை. ஒரு குருநாதர் இல்லை, இன்னொரு ஒரு ஆச்சாரியருடைய பிரவச்சனம் கேட்டிருந்தேன். அவர் சொல்கிறாரு, அவருக்கு அவ்வளோ இதெல்லாம் கிடையாது, ரொம்ப ஏழை தான். அவர் சொன்னார், சாப்பாடு இல்லாமல் நான் இருந்திருக்கேன், எனக்கு சாப்பாடு கிடைக்கல, நான் பிக்ஷை கேட்குறேன், பிக்ஷை இல்லை. என்னுடைய ஆசிரமத்தில் கோவிட் டைம்லலாம் நடந்திருக்கு. கோவிட் டைமில் நிறையா உண்மையான ஆச்சாரியர்களுக்கு சாப்பாடு கிடைக்கல. இதுதான் உண்மை. மற்றவங்களுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணாங்க. பட் உண்மையான ஆச்சாரியர்கள் நிறைய பேருக்கு அவங்களுக்கு உணவு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தானம் செய்கிறதுக்கு ஆளுங்க இல்லை. அந்த குருகுலத்தில் இருந்த குழந்தைகள்லாம் வந்து பசியோடு இருந்தாங்க, பட்டினியோடு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச போன வாரம் ஒருத்தரோட பேசியிருந்தேன் கொஞ்ச நாள் முன்னாடி. அவர் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி ஆச்சாரியர் சோமதேவன் ஒருத்தர் இருக்கார் நார்த்தில். அவருடைய ஆசிரமத்தில் வந்து கோவிட் டைமில் சுத்தமாக பணம் இல்லை, சுத்தமாக சாப்பாடு இல்லை, ரொம்ப தவிச்சாங்க. அப்புறம் எதேச்சியாக எங்களுக்கு கேள்விப்பட்டு நாங்கள்லாம் அரேஞ்ச் பண்ணி அங்கே போய் தானம் கொடுத்தோம் சாப்பாடு அவங்களுக்கு. ஸோ அதான் அவர் இன்னொரு ஆச்சாரியர் சொல்லும்பொழுது, உண்மையான இறை பக்தனுக்கு ஒரு நாள் சாப்பாடு கிடைக்காம இருக்கலாம், 2 நாள் கிடைக்காம இருக்கலாம், ஈவன் 3ஆவது நாள் கூட கிடைக்காம இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். சன்னியாசி, உண்மையான சன்னியாசி, உண்மையான தபஸ்வி, அந்த நபர் வந்து உணவு இல்லை, பசியால் துடிக்கிறாங்க, ஆனால் சாக மாட்டாங்க. அந்த சிச்சுவேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி இறைவன் காப்பாற்றிடுவார். ஸோ ஏன்னா இறை பக்தி, அந்த ஆச்சாரியா சொல்கிறார், என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், எனக்கு 2 நாள் இல்லை சாப்பாடு கிடைக்கல, 3ஆவது நாள் ரொம்ப பயங்கர பசி. எங்கேருந்தோ எனக்கு இறைவனுடைய அருளால் எனக்கு ஒருத்தர் வந்து எனக்கு உணவு கொடுத்தாரு. ஏன்னா நாங்களாம் வந்து சன்னியாசி, நான் வந்து பிச்சை எடுத்து சாப்பிட்ற வர்க்கம். பிச்சை எடுத்தால் யாரும் கொடுக்கல, என்ன பண்ணுறது, வெளில போக முடியாது, லாக்டவுனு, என்ன பண்ணுறது, குருகுலத்தில் இருக்கிற பசங்களும் வெளில அனுப்ப முடியாது, நானும் வெளில போய் பிச்சை எடுக்க முடியாது. இந்த மாதிரிலாம் இன்றைக்கும் ஆளுங்க இருக்காங்க. ஆனால் இறைவனுடைய பாருங்கள், எப்படியோ கேள்விப்பட்டு வேறு யாரோ என்னுடைய நண்பரோட பேசியிருந்தேன், நாங்கள்லாம் உட்கார்ந்து பாம்பேலேருந்து பணம் கலெக்ட் பண்ணி நாங்கள் போய் எப்படியோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இறைவனுடைய பக்தியை வந்து நம்ம தர்மாத்மாவாக இருந்து, அந்த சுச்சுவேஷன்லேயும் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அந்த மாதிரி நம்ம தர்மாத்மாவாக இருந்தால் இறைவன் நம்மை கைவிட மாட்டார். ரொம்ப ரொம்ப முக்கியமான மந்திரம். அப்போ அதுலேயும் மகரிஷி சொல்லுவார், மகரிஷியோடைய வாழ்க்கையில் வரும். மகரிஷி ரொம்ப ஜாஸ்தி நடந்துகிட்டே, குருவை தேடி தேடி நடந்துகிட்டே இருந்தார். சன்னியாசம் வாங்கினது வேற ஒரு பூர்ணானந்த மகராஜின்னு ஒருத்தர்கிட்ட வாங்கினார். ஆனால் அவர் யோகி கிடையாது. ஸோ யோகியை தேடி போகிறாரு, சாப்பாடு இல்லை, பசி தாங்கலை, ரொம்ப நாள் நடக்கிறாரு, பயங்கர பசி. அப்போ ஒரு வயலை தாண்டி போகிறாரு. அந்த வயலில் வந்து பழமோ இல்லை கத்திரிக்காய் முளைச்சிருக்கு. ஸோ அவர் மகரிஷி வந்து 3-4 கத்திரிக்காய் பார்க்குறாரு. பார்த்துட்டு சாப்பிட்லன்னா நான் செத்துருவேன் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்துடுது. அங்கே விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க. அவங்ககிட்ட போய், சாமி நாங்கள் வந்து எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, ஒரு 3 இல்லாட்டி 2 கத்திரிக்காய் தர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு மகரிஷி. அவர் வந்து, என்ன சாமி நீங்கள் இவ்வளோ பெரிய சன்னியாசி, இந்த மாதிரி உடை அணிஞ்சு எங்கிட்ட கேட்குறீங்க, இது உங்களுடைய அதிகாரம், உங்களுடைய பூமி, இது எடுத்து சாப்பிடுங்க. இல்லை, இது உங்களுடைய பூமி, உங்களை கேட்காம நான் சாப்பிடக்கூடாது, இதுதான் தர்மாத்மா, உங்களை கேட்காம நான் அதை பிரித்து சாப்பிடக்கூடாது, ஸோ உங்களை கேட்டு தான் சாப்பிட்ணும். அவரே பிரித்து 3 இல்லைங்க 4 எடுத்து 4 சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிரித்து மகரிஷி கொடுப்பார். ஸோ இந்த மாதிரி தர்மாத்மாவாக இருந்தால் நம்மளுடைய மார்க்கத்தில் எவ்வளோ தான் கஷ்டம் வந்தாலும் இறைவன் நம்மை காப்பாற்றுவார். இறைவன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வேணும். முதல்ல நமக்கு நம்பிக்கையே இல்லை, இறைவன் மேலே எப்பொழுதுமே சந்தேகம். நான் வந்து கொஞ்சம் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து அவங்க வேதத்தை வந்து புதுசாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு கோவிட் வந்துருச்சு. வீட்டில் யாருக்கும் கோவிட் வரல, அவங்களுக்கு மட்டும் கோவிட் வந்துருச்சு. ஹோமம் பண்ணுற ஆள் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, எங்கள் வீட்டில் யாருக்குமே கோவிட் வரல, எனக்கு மட்டும் கோவிட் வந்துருச்சு,
நான் இறை உபாசனை தானே பண்ணுறேன், ஏன் இறைவன் எனக்கு கோவிட் கொடுத்தாரு மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கல? ஸோ இது வந்து இறைவன் மேலே சந்தேகம், நம்பிக்கை இல்லை, இது சந்தேக புத்தி. இந்த மாதிரி புத்தி இருந்தால் இறைவனுடைய உபாசனை நமக்கு எந்த பலனும் அளிக்காது. இறைவன் மேலே சரணாகதி வேண்டும். பரிபூர்ண சரணாகதி இருந்தால் மட்டுமே இறைவன் நம்மை காத்தருள்வார். அப்படி இல்லாமல் ஃபார்மாலிட்டி பண்ணால் எல்லாருக்கும் சாமானியமான இது பாருங்கள், சாமானியமான கருணை இறைவன் அனைத்து ஜீவராசிகள் மேலும் காட்டுவார். சாமானிய கருணை, ஸ்பெஷல் கருணை ஒன்லி உபாசகனுக்கு மேல். சித்து புருஷர்கள், உபாசகர்கள், அவங்க மேலே தான் ஸ்பெஷல் கருணை. ஸ்பெஷல் கருணை நமக்கு கிடைக்காது. சாமானியமான கருணை கிடைச்சிட்டே இருக்கும். தினசரி மூச்சு காற்று இருக்குது, தண்ணி கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்கும். சாமானியமான விஷயங்கள் நம்மளுடைய கர்மத்துக்கு ஏற்றவாறு கிடைச்சிட்டே இருக்கும். ஸ்பெஷல் விஷயம் நமக்கு எதுவுமே கிடைக்காது இறைவன் மேலே நம்பிக்கை வராத வரைக்கும். நம்பிக்கைனா அசைக்க முடியாத நம்பிக்கை வரணும். அது நம்ம தவம் செஞ்சு தான் வரும். தினசரி தவம் செஞ்சு வேதங்களை கேட்டு உபாசனை பண்ணி 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 இந்த சுச்சுவேஷன் வரும்பொழுது நமக்கு எந்த சத்ருக்களும், எந்த டாக்கு, சோர்ன திருடர்கள், டாக்குன்னா அந்த வழிப்பறிவு செய்கிறவங்க, இவங்க வந்து நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. இறைவனுடைய காப்பு அந்த இடத்துல இருக்கும். ரொம்ப நன்றி, நமஸ்காரம், ஓம்.